தேவையில்லாமல் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை பேரை மாற்றுறாங்க. எதுக்கு இதை மாற்றணும்? இப்போ மகாத்மா காந்தி ஒன்றும் ஒரு பெரிய கட்சி பாலிட்டிக்ஸில் சம்மந்தப்பட்டவர் கிடையாது, தேசப்பிதா. இப்போ டாக்டர் மன்மோகன் சிங் ஒருவேளை ராஜீவ் காந்தின்னு வச்சுருந்தா கூட நீங்கள் மாற்றுறதுல ஒரு அரசியல் நியாயம் இருக்கிறத நான் புரிஞ்சுக்குவேன். ஆனால் மாற்றக்கூடாது. அந்தந்த காலகட்டத்தில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜர் யூனிவர்சிட்டின்னு போடுவாங்களா? இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் தானே. அப்போ அந்த பெயர் மாற்றம் பண்ணக்கூடாது. இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் இந்த யோகி ஆதித்யநாத் அலகாபாத்ன்றது ஒரு பெரிய பாரம்பரியமிக்க வரலாற்று சிறப்புமிக்க நகரம், அதுக்கு பிரயாக்ராஜின்னு பேரை மாற்றிட்டார். இப்படி முஸ்லீம்கள் பேரில் இருக்கிறதெல்லாம் இந்துக்கள் பேராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சென்னைன்னு மாற்றுறது தப்பு கிடையாது, அது தமிழில் மெட்ராஸ்ன்றது சென்னையாக மாற்றினாங்க. அதே போல் பாம்பேன்றதை மும்பையாக மாற்றினாங்க. கல்கத்தான்றதை கொல்கத்தான். ஆங்கிலேயன் அவன் உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி திரும்பி பண்ணிட்டான் நம்ம பெயர்களை. அதை மாற்றினா அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இப்போ ட்ரிவாண்ட்ரம்னு சொல்லி கேரளாவில் தலைநகரத்தை திருவனந்தபுரம்னு மாற்றினாங்க. நம்ம மொழிக்கு மாற்றினா தப்பு இல்லை. ஆனால் இருக்கிற ஒரு மாவட்டம் ஒரு ஊர் பேரெல்லாம் முஸ்லீம் பேரில் இருந்து அதை மாற்றுறதுன்னு நினச்சா இது எங்கே போய் முடியும்?